இன்னைக்கு தமிழ்நாட்டுல கதிரமங்கலம் பிரச்சனை மாதிரி 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் எல்லாருமே எதை பத்தியுமே யோசிக்காம ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் பிக் பாஸ். 100 நாட்கள் 14 பிரபலங்கள் 30 கேமரான்னு ஆரம்பிச்ச இந்த விளம்பரத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறி 15 பிரபலங்கள் இப்ப 16 பிரபலமா இருக்காங்க. இந்த ஷோல தினம் தினம் ஒரு நாடகம்னோ தினம் தினம் ஒரு டாஸ்க்னோ நாளுக்கு நாள் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த ஷோக்கு முன்னாடி ஓரளவுக்கு பிரபலமான நடிகை தான் ஓவியா. இவங்களோட நடிப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் இந்த ஷோல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஷோல அவங்க உண்மையா நடந்துக்கிற விதமும் அவங்களுடைய உண்மையான கேரக்டரும் பல பேரை ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். ஓவியா அவர்களை ஒரு நடிகையை பார்க்காம தன் வீட்டில் இருக்கிற ஒரு மகளா தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இளைஞர்களும் மாணவ மாணவிகளும் ஓவியா ஆர்மின்னு ஒரு ஹேஷ்டாக கிரியேட் பண்ணி அதை ட்ரெண்டிங்லயும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஓவியா அவர்கள் இந்த பிக் பாஸ் ஷோனால ஃபேமஸ் இருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு மிகையாகாது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயம் தான். செல்லக்குட்டி ஓவியான இளைஞர்களும் எங்களுடைய பொண்ணு ஓவியான தாய்மார்களும் எங்களுடைய தங்கச்சி ஓவியான பல அண்ணன்மார்களும் ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வாக்களிச்சுட்டு வராங்க. இதனாலதான் ஓவியா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் 4-5 தடவை நாமினேட் ஆனாலும் அதிகப்படியான மக்கள் வாக்குகளை பெற்று அந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு வராங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி பலதரப்பட்ட சதி வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஓவியா அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுல வந்ததுல இருந்தே அவங்கள ராணியா தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். ஆனா இவங்களுடைய இந்த நல்ல பேரையும் அவங்களுடைய கேரக்டரையும் கெடுக்கிறதுக்காகவே பிக் பாஸ் சார்பில் இருந்தும் அந்த வீட்டோட ஹவுஸ்மேட் சார்பில் இருந்தும் பல தரப்பட்ட வியூகங்கள் வைக்கப்பட்டுக்கிட்டே வருது. சமீபத்தில் பிக் பாஸ்ல கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல எல்லாருமே மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனநோயாளிகளா நடிக்கிறதுக்காக தயாரானாங்க. ஆனா ஆரம்பத்தில் இருந்தே இந்த டாஸ்க்கு ஓவியா அவர்கள் தயார் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் யாருமே பேசக்கூட பயப்படுற பிக் பாஸ் கிட்டேயே இந்த டாஸ்கா என்னால பண்ண முடியாதுன்னு ரொம்ப வெளிப்படையா தைரியமா சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஆர்எஃப் கிட்ட நடந்துகிட்ட ஒரு சில விஷயங்கள் அவங்கள தலைவே ஏத்துக்கிட்ட ஒரு சில ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தான் அளிச்சது. உங்களுடைய காதலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆர்எஃப்க்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு தான் நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஆர்எஃப் அவர்கள் ஓவியா கிட்ட பழகினார்னு பல தரப்பட்ட மக்கள் கருத்துக்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே ஒருபடி மேல போய் ஓவியா அவர்களோட இமேஜை ஸ்பாயில் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக இப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஓவியா அவர்கள் குடிச்சிட்டு தான் பண்ணாங்கிற ஒரு வதந்தி இணையதளத்துல ரொம்பவே வைரலா பரவிட்டு வருது. இதனால ஓவியா அவர்களோட இமேஜ் பயங்கரமா பாதிக்கப்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கதா தெரியுது. முதல்ல எலிமினேஷனுக்கு நாமினேஷன் ஆன ஆர்எஃப் தான் தப்பிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக ஓவியா அவர்களை பயன்படுத்திக்கிட்டதாகவும் இப்ப அவருடைய வேலையை முடிஞ்சதுனால ஓவியா அவர்களை எதிர்த்து சண்டை போடுறதாகவும் சொல்லப்படுது. ஆர்எஃப் மாதிரி பொய்யான காதலை ஓவியா அவர்களால வெளிப்படுத்த முடியாத காரணத்தினாலதான் இன்னைக்குமே ஆர்எஃப்க்கு பின்னாடி ஓவியா அவர்கள் போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஓவியா ஆர்மியை சேர்ந்த பல நண்பர்கள் அவங்களுக்கு ஆதரவா தங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணிட்டு வராங்க. எது எப்படி நடந்தாலும் இந்த வாரம் ஓவியா அவர்கள் எலிமினேட் ஆகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா பிக் பாஸ் தரப்புல இருந்து ஓவியா அவர்களை எலிமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. ஓவியா அவர்கள் குடிச்சிட்டு பேசுறாங்கிற வதந்தியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த பிக் பாஸ் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி.